அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஸ்பைடர்மேன் நோயர் இந்த வெப் சீரிஸோட கதைய தான் பார்க்க போறோம். 1930களில் வாழும் பென் ரெய்லி ஒரு வயதான வாழ்க்கையை சோர்ந்து போன முன்னாள் ஸ்பைடர்மேன். தான் உயிருக்கான காதலித்த ரூபின் மரணத்துக்கு பிறகு, பெரிய அதிகாரிகளுக்கு பெரிய பொறுப்புகள் உண்டு என்ற அவளது வார்த்தைகளை தாங்க முடியாமல், தான் ஸ்பைடர் அடையாளத்தை மாற்றிவிட்டு ஒரு பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டரா வாழ்றாரு. நகரத்தை பெரிய மாஃபியா டானான சில்வர்மேன் மர்மமான சக்திகள் கொண்ட ஜேம்ஸ் எடிசன் என்பவனை கொல்ல வின்ஸ்டன் என்ற ஆளை அனுப்புகிறான். இந்த வழக்கை விசாரிக்கும் பென்னிற்கு எடிசன் மற்றும் அவனது நண்பன் பிரிண்ட் மார்க்கோ ஆகியோருக்கு விசித்திரமான மியூட்டன் சக்தியை இருப்பது தெரிய வருகிறது. பிராண்ட் ஒரு மணல் மனிதனாக மாறுகிறான். யுத்த களத்தில் டாக்டர் ஃபயர் என்ற பென் விஞ்ஞானி நடத்திய கதிரியக சோதனை தான் இவர்களின் இந்த மியூட்டனுக்கு காரணம். அதே போர்க்களத்தில் ஒரு விசித்திரமான சிலந்தி கடித்ததால் பென்னிற்கு ஸ்பைடர் சக்தியை கிடைத்தன. ஆனால் இந்த மியூட்டன் பென்னின் வயதை வேகமாக அதிகரித்து அவரை முதியோராக்கியிருந்தது. சில்வர்மேனின் கிளப்பில் பாடும் கேட் என்பவர் சில்வர்மேனை அழிக்க பிரிண்டை பயன்படுத்தி நினைக்கிறார். பிரிண்டை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கில் ஸ்பைடர்மேன் தான் பென் ரைலி என்ற ரகசியத்தை டாக்டர் பேரிடம் சொல்லிவிடுகிறான். பேரி நாட்கள் பென்னை கடத்தி அவனது இரத்தத்தை வைத்து மியூட்டனை குணப்படுத்தும் ஒரே ஒரு மாற்று மருந்தை தயாரிக்கிறார்கள். பென் எப்படியோ அங்கிருந்து தப்பித்து அந்த மாற்று மருந்தை எடுத்து வருகிறான். இதற்கிடையே சில்வர்மேன் மற்றும் மின்னல் சக்தி கொண்ட ரைடன் என்ற வில்லன் எல்லோரையும் அழிக்க முயல்கிறார்கள். கேட் தன் பழிவாங்கலான சில்வர்மேனை சுட்டுக் கொள்கிறான். ஸ்பைடர்மேன் தனது முழு சக்தியையும் பயன்படுத்தி ரைடரை ரயிலில் மோதவிட்டு அழிக்கிறான். சண்டையில் பிரிண்டனின் உடல் கண்ணாடி போல் உடையத் தொடங்குகிறது. தன்னிடம் இருந்து கடைசி மாற்று மருந்தை பென் பிராண்டனை காப்பாற்ற கேட்டிற்கு வழங்குகிறான். பிராண்ட் உயிர் பிழைக்கிறான். எல்லாவற்றையும் முடித்துவிட்டு தான் கடந்த கால வழிகளில் இருந்து விடுபடும் பென் தன் நண்பர்களுடன் இணைந்து ஒரு புதிய பிரைவேட் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியை தொடங்கி மன அமைதியுடன் தன் புதிய வாழ்க்கையை தொடங்கலாம். இதோட இந்த படத்தோட கதை முடியுது. நன்றி.